compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸனுடைய ஃபவுண்டர், மேனேஜிங் டைரக்டர், இது மட்டும் இல்லாமல் லைஃப் கோச், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் அப்துல் நபீல் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இண்டஸ்ட்ரியலிஸ்ட், லைஃப் கோச், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸனுடைய ஃபவுண்டருமா இருக்கீங்க. இவ்வளோ விஷயத்தை எப்படி ஒரே ஆளை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, நான் ஒரே ஆளை மேனேஜ் பண்ணலை. இப்போ அரேபியன் கார்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 500 பேருக்கு மேலே எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. வி ஆர் லைக் ஒன் பிக் ஃபேமிலி அண்ட் ஐ ஹாவ் அ சிஸ்டம். நான் ஐ பிலீவ் இன் சிஸ்டம் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆக முடியாது. நம்மளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ண முடியும்? நான் ஆரம்பத்திலேயே சிஸ்டம் கிரியேட் பண்ணுன்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி நான் ஒர்க்கே பண்ணுறது இல்லை. என்னோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் நான் பண்ணுறதே இல்லை. என்னுடைய சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி மோட்டிவேஷன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசில் நான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டிவேஷனுக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. உன்னால் முடியாது, வேணான்னு டிமோட்டிவேட் பண்ணவங்க தான் எனக்கு 99.9%. அந்த 0.1% யாராவது உன்னால் முடியுண்டா, நீ ஜெயிப்பேன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் முடிவு பண்ணது, நான் ஆக்சுவலி நிறைய பணம் செலவு பண்ணுவேன் மோட்டிவேஷனுக்காக. எங்கெல்லாம் ட்ரைனிங்ஸ்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நான் பணம் செலவு பண்ணி போய் அட்டன் பண்ணுவேன். எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குமா? காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் நல்லா இருக்கு. ஆனால் அதே காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா சுமாராக படிக்கிறவங்க கூட நல்லா மோட்டிவேட் பண்ணால் அவங்கள நல்லா படிக்க வைக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு, எஸ்பெஷலி உங்களை மாதிரி ஜென்சிக்கு ஜென்சியா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். அது எல்லாருக்கும் போய் சேராது. ஆனா ஒரு 10,000 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு என்னுடைய ஸ்பீச் ஒரு மோட்டிவேஷன் இருந்தா அதுவே போதும். அது பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது. அதனாலதான் என்னுடைய பிஸி ஷெட்யூல்லையும் கொஞ்சம் நேரம் எடுத்து டெய்லி என்னுடைய சேனல்ல மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர இப்போ வாரம் ஒரு நாள் ட்ரைனிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். யாரு வேணா ஃப்ரீயா பண்ண போறேன். அந்த ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில அவங்க டெவலப் பண்ற அளவுக்கு அவங்கள தயார் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். நீங்க சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் அவ்வளோ சீக்கிரம் யாருமே கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணா உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ, ரிலேஷன்ஷிப் அட்வைஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் தனியால் கிடையாது, எனக்கு கீழே 500 பேர் இருக்கு. 35+ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 700+ மெம்பர்ஸ் ஸ்டாஃப் உங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த அவுட்லெட் 2030ல எந்த அளவுக்கு போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இது நான் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணதான். இன்ஷா அல்லாஹ், இஃப் காட் 2030க்குள்ள 500 பிரான்ச்சஸ் இருக்கும். 500 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும். இதுதான் என்னுடைய பிளான். பட் ஆக்சுவலி எனக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து எனக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுன்றதுல தான் ஆர்வம் அதிகம். இன்ஃபேக்ட் நான் அந்த கல்பாக்கம்ன்ற இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பிக்கும் போது நான் ஒரு மீடியேட்டரா இருந்தேன். அப்பெல்லாம் புரோக்கர்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தேன். அப்பவே எனக்கு ரியல் எஸ்டேட் பண்ணணும், ரியல் எஸ்டேட்ல ஒரு ஓனர் ஆகணும்ன்றதான் என்னுடைய விஷன், கோல், ட்ரீமா இருந்தது. ஆனா அப்ப என்கிட்ட பணம் இல்லை. ஒரு லேண்ட் வாங்கி அதுல ஒரு லே அவுட் போட்டு விற்கிறோம்னா அந்த லேண்டை வாங்கறதுக்குள்ள பணம் நம்ம கையில இருக்கணும் இல்லையா? அது அப்ப இல்லை. அதனாலதான் அடுத்தது என்ன பண்ணலாம்னா ரெஸ்டாரண்ட். ஓகேன்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சேன். அது எனக்கு நல்லா கை கொடுத்தது. அப்கோர்ஸ் முதல் 1 வருஷம் ஆச்சு. எனக்கு அதுல இருந்து ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் மாசம் வருமானம் வர்றதுக்கே 1 வருஷம் ஆச்சு. ஆனா நான் விடல. இத்தனையோ விடுறதுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் விடல. விட்டு நான் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் புரோக்கரா தான் இருந்திருப்பேன். ஆமா, ரியல் எஸ்டேட்ல விடாத ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு. அதனாலதான் நான் என்னோட இளைஞர்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், சக்சஸ்ன்றது ஈஸி கிடையாது. ஈஸியா கிடைக்கிறதுக்கு பேர் சக்சஸ் கிடையாது. நீங்க விடாம உங்க உழைப்ப போட்டா மட்டும்தான், விடாம நீங்க உழைப்ப போட்டா 100% உங்க இலக்கை அடைய முடியும். ஒரு எச்ச இலை எடுத்த என்னால, ஒரு ஓட்ட ஜெட்டி வித்த என்னால முடியும் போது உங்க ஒவ்வொருத்தராலையும் முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாதியில விட்டுட்டு ஓடிடுறாங்க. இது வேலைக்காகாது, அப்படிதான் பண்றாங்க.
ஸோ ரியல் எஸ்டேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ். அதனால இப்போ ரீசெண்டா நபீல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மூலியமா பல ஆயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய நலம் விரும்பி என் பிரீத்தி கூட இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா நபீல் எஸ்டேட்ஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு சேனல் பார்ட்னரா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் சீக்கிரம் வரும். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சா ஒரு லேண்ட் விற்கணும்னா நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு 10% ஒதுக்குவாங்க பித்தி. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? ₹1 கூட விளம்பரத்துக்காக நான் பண்ண போறது இல்லை. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை ட்ரெயின் பண்ணி நான் வந்து விளம்பரத்துக்கும் நடுவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற காசை அவங்களுக்கு சேனல் பார்ட்னர் நபீல் எஸ்டேட்ஸோட சேனல் பார்ட்னர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த 5% 10% நீங்க ஒரு இடத்த ரியல் எஸ்டேட்ல ஒரு மீடியேட்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1% 2% கொடுப்பாங்க. ஆனா நான் வந்து 5-10% என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கு பிசினஸ் டூல்ஸும் கொடுத்து ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ரியல் எஸ்டேட்னா என்ன, எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி லேண்ட கூட்டு போய் காட்டணும், எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க கூடயே இருந்து ஹெல்ப்பும் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ்ல இருந்து 10% வரைக்கும் கொடுக்க போறேன். ஒரு 10 லட்ச ரூபாய் இடத்த வித்தா மாசத்துக்கு ஒரு இடம் விற்கட்டுமா? 10%ன்றது எவ்வளவுமா? அதை நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்க போறேன். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் நான் இதை செய்ய போறேன். கண்டிப்பா நீங்க சொல்றது வித்தியாசமா ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு கூட சொல்லிருந்தீங்க, உங்கள்ட்ட ஐடியா இருந்தா வாங்க நான் இன்வெஸ்ட் பண்றேன். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா பல ஆயிரம் பேர் வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க. என்னால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கற அளவுக்கு இறைவன் இன்னும் என்ன அந்த அளவுக்கு வளரல. ஐடியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் 7 பேருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் என்ன பிச் பண்ணாங்களோ அவங்க மெசேஜ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னுடைய டிஎம்ல இருந்தா அவங்கள கால் பண்ணி பேசி ஆபீஸ்க்கு வர வச்சு 7 பேருக்கு ₹1 லட்சம் இருந்து ₹25 லட்சம் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது பிசினஸ், இட் வில் டேக் டைம். ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து 500 பிள்ளைகளை நான் இந்த வருஷத்துல இருந்து படிக்க வச்சுட்டு இருக்கேன். அது கூட நீங்க பார்த்திருப்பீங்க என்னோட வீடியோல. பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தரை படிக்க வச்சுட்டோம்னு வைங்களேன், மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்துருவோம்னா அவங்க லைஃப் செட்டில்டு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இறைவன் அருளால ஏதோ ஒண்ணு அப்படி பண்ணிட்டு இருக்கமா. கண்டிப்பா சார், வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரனருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா வந்து இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. கண்டிப்பா சார். சோ விமன்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண ட்ரை பண்றீங்களா சார்? நான் இது வரைக்கும் அப்படி எதுவும் நான் டிசைட் பண்ணல. ஆனா இந்த நபீல் எஸ்டேட்ஸ்ல சேனல் பார்ட்னர்ஸா கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்ல. என்னுடைய இது வந்து எப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா லே அவுட்ஸ் போட போறேன். தமிழ்நாடு ஃபுல்லா. அதே மாதிரி யாராவது நபீல் எஸ்டேட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க, என்னோட ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணத்தை கொடுத்தா கூட கிடைக்காத அளவுக்கு லாபத்தை இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுத்து அதை மார்க்கெட்டிங் பண்ண போற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லேடிஸ்க்கு தான் நான் கொடுக்க போறேன். அவங்களதான் நான் ட்ரெயின் பண்ண போறேன். அவங்க படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஒர்க்ல இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா ரியல் எஸ்டேட் மேக்சிமம் இடம் பார்க்க வர்றவங்க எல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல தான் வருவாங்க. ஸோ 70% இந்த வாய்ப்பை இந்த சேனல் பார்ட்னர்னு நபீல் எஸ்டேட்ஸ்ன்ற இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோடைய சேனல் பார்ட்னரா நான் செலக்ட் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள களத்துல இறக்கி அவங்களுக்கு சேல் பண்ண எப்படின்னு கத்து கொடுத்து அவங்களை சம்பாதிக்க வைக்க போறேன் இல்லையா, அதுல 70% நான் லேடிஸ்க்கு தான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா சார், ரொம்பவே கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்கா நிறைய பிசினஸ் பண்ணி தான் லாஸ்டா வந்து இந்த ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ ஃபுட் தவிர்த்து இப்போ ரியல் எஸ்டேட்டுமே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதை தவிர்த்து வெர்டிகலா ஏதாச்சும் பண்றதுக்கு ஐடியா? எதுவும் எனக்கு தெரியாதுமா, வேற எதுவும் தெரியாது. நபீல் வியூஸ்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல என்னுடைய வியூஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு பர்சனலா சேனல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து எந்த விதமான கமர்ஷியல் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பண்றது தான். என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதனால சிலருக்கு வந்து ஏன்னா அதுல வேறுபாடுகள் இருக்கு, கருத்துல வேறுபாடுகள் இருக்கு, அதை பத்தி கவலை கிடையாது. நான் வந்து பியோர் அண்ட் பியோர் எந்த விதமான யார்கிட்டையும் காசு வாங்காம விளம்பரத்துக்கு காசு வாங்காம என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது சிலர் ஏத்துப்பாங்க, சிலர் ஏத்துக்க மாட்டாங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஏத்துக்கலனாலும் ஏத்துக்கிட்டாலும் நான் பண்ற வேலையை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நபீல் வியூஸ்ல டெய்லி அரசியல், சினிமா, ஆன்மீகம், ஹெல்த், எஜுகேஷனு எல்லாமே அதுல இருக்கும். டெய்லி அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்த நபீல் வியூஸ்ல
போடுவேன். எந்த கமர்ஷியலா எதுவுமே வாங்காம நான் பண்ண போறேன். அது மக்களுக்கு ஒரு சர்வீஸா நான் பண்ண போறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் அது என்னுடைய ஒரு கண்ணு, ரியல் எஸ்டேட் ஒரு கண்ணு, என்னுடைய சேனல் அது பியூர்லி சர்வீஸ். அது வந்து நபீல் ஃபவுண்டேஷன்ல வரும். உதாரணத்துக்கு அந்த யூடியூப்ல ஏதாவது மானிட்டைசேஷன் வந்தா கூட அது நபீல் ஃபவுண்டேஷன். எப்படி நான் 500 பிள்ளைகளை நபீல் ஃபவுண்டேஷன் மூலியமா படிக்க வைக்கிறேன் இல்லையா, அந்த படம் அப்படியே நபீல் ஃபவுண்டேஷனுக்கு போயிடும். அதுல இருந்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் போகும். இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நான் செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓப்பன் பண்றது, இது மாதிரி ஹோட்டலுக்கு ஓப்பன் பண்றது, அதெல்லாம் பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? அரேபியன் கார்டன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு மார்க்கெட்டிங் கண்டிப்பா முக்கியமாக இருந்திருக்கும். உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்தது மார்க்கெட்டிங் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை பத்தி பேச 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 எனக்கே தெரியாம நானும் பர்சனல் பிராண்டிங் ஆயிட்டேன். எனக்கு பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு என்ன உட்கார வைக்கிறீங்கன்னா நான் ஒரு பிரபலமா இருக்கிறதுனால தானே என்கிட்ட நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாம நானே ஆயிட்டேன். என்னை பார்த்து இப்போ இதுதான் பர்சனல் பிராண்டிங்னு நிறைய பேர் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய ஸ்டோரி சொல்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமமா மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ரொம்ப மினிமமா மார்க்கெட்டிங் பண்ணுவேன். இருக்கிறதுலயே பெஸ்ட் மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா? த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் என்கிட்ட இப்ப 100 பேர்ல ஆரம்பிப்பேன் சேனல் பார்ட்னர். அது 1000 ஆக்குவேன், 10,000 பேர் ஆக்குவேன். 10,000 பேருக்கு பயிற்சி கொடுத்து அவங்க போய் ப்ராஜெக்ட பத்தி பேசுவாங்க, அவங்க போய் லேண்ட பத்தி பேசுவாங்க, அவங்க கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. த்ரூ வேர்ட். நல்ல எவ்வளவு சூப்பர் படமா இருந்தாலும் வெறும் விளம்பரத்தை வச்சு அந்த படம் ஓடுமா? ஓடாது. நம்ம பாக்குறோம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வெளியே போய் 4 பேருக்கிட்ட சொல்றது மூலியமா தான் 40 ஆகுது, 40 400 ஆகுது, 4000 ஆகுது. எஸ் ஆர் நோ? So through word of mouth promotion is the best promotion. காசு இருக்கிறவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அந்த காசை வச்சு மேலும் மேலும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஆனா காசே இல்லாதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும், அவங்க கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா வெறும் சில வழிகள் தான் இருக்கு. அதுல ஒண்ணு ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வந்து நான் எப்பவுமே என்னுடைய பல மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இடம் அப்படின்றது வித்தா காசு, விக்கலனா கொள்ள காசு. ஸோ வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிட். அதை வித்து கொடுக்குற நபீல் எஸ்டேட் இப்ப புரட்சி பண்ண போகுது. பாருங்களேன், அவங்க அதாவது ஜீரோல இருந்தவங்களெல்லாம் ஹீரோ ஆக்க போது நபீல் எஸ்டேட்ஸ். அவங்களுக்கு பயிற்சி ஃப்ரீயா நான் கொடுக்க போற ட்ரைனிங் எல்லாம் வந்து வெளியே கத்துக்கிறோம்னா பல ஆயிரங்களும் லட்சங்களும் செலவு பண்ணணும். நான் கோடிகள்ல செலவு பண்ணி கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே என்னுடைய ஃபாலோவர்ஸ், நாளைக்கு என்னுடைய சேனல் பார்ட்னர்ஸ் ஆக போறவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்க போறேன். A to Z கத்துக் கொடுக்க போறேன். ஒரு குழந்தையை எப்படி தயார் பண்றாங்களோ அந்த மாதிரி நான் தயார் பண்ணி அவங்களுக்கு அவங்க மூலியமா என் ப்ராடக்ட்டை நான் விற்க வைக்க போறேன். விருப்பப்படுறவங்க, இதுல ஃபோர்ஸ் பண்றது கொண்டு இருக்கு. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இது MLM நெட்வொர்க்கிங் எல்லாம் கிடையாது. இட்ஸ் a pure business. இதுதான் ப்ராடக்ட். இதை விற்கிறதுக்கு ட்ரைனிங், இதை விற்கிறதுக்கு பிசினஸ் டூல்ஸ், இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பண்ண வைக்க போறேன், அவங்கள சம்பாதிக்க வைக்க போறேன். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க, என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல எல்லாருக்குமே என்னுடைய ப்ராஃபிட்டை நான் ஷேர் பண்றேமா. என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல யாருமே ஸ்டாஃப் கிடையாது, எல்லாருமே என்னுடைய பார்ட்னர்ஸ். ஒரு பெர்சன்டேஜ் வந்து அப்படியே ஒதுக்கி சம்பளம் கொடுத்துருவேன், இன்சென்டிவ் கொடுப்பேன், அப்புறம் டிப்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் போக லாபத்துல ஒரு பங்கு. அதனால எனக்கு குறையல, கொடுக்க கொடுக்க கூடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ கொடுக்க கொடுக்க குறையணும், அது தப்பு. எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடும். அந்த ரெஸ்டாரண்ட்லயே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு செக்யூரிட்டி வரைக்கும் என்னுடைய பார்ட்னர், ஹவுஸ் கீப்பிங், ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற டாய்லெட்லயே அந்த டாய்லெட் கிளீன் பண்றவங்களுக்கு கூட என்னுடைய லாபத்துல இருந்து ஒரு பங்கு போகுது. சின்னதோ பெருசோ. ஆனா இந்த இப்படி பண்ணுவாங்க. புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுனா சொல்லுவாப்புல, அல்லு அர்ஜுனா கூட இருக்கிறவங்க கிட்ட இவ்வளோ சம்பளம் தரேன்றாங்க, அதை விட்டுட்டு நீங்க 1% கொடுங்க அப்படின்றாங்க. இவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் நான் அவனோட கூலிக்காரன் ஆயிடுவேன், 1% கிடைச்சாலும் நான் அவனுடைய பார்ட்னர் ஆவேன், அதுதான் கெத்து அப்படின்றாங்க. இன்னைக்கு சேல்ஸ் சில பிரான்ச்சஸ்ல கம்மியா இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஓவர் ஹெட்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஓவர் ஹெட்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால லாபம். மோட்டர்ல தண்ணி ஒரு செகண்ட் ஊத்தினா யாரா இருந்தாலும் ஓடி போய் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் ஆஃப் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
வேற இடத்துல அப்படிலாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க. மேனேஜரோ ஓனரோ வா 1/2 மணி நேரமா மோட்டர் தண்ணி ஊத்துதுப்பா போய் ஆஃப் பண்ணுப்பான்றாங்க. என்கிட்ட அந்த மாதிரி நடக்காது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களோட கம்பெனி அவங்களுக்கு நான் ப்ராஃபிட்ல ஷேர் பண்றேன். சோ தே ஆல் ஆர் மை பார்ட்னர்ஸ். சோ தே ஆர் தி ஓனர்ஸ். கேஷியர் என்னோட ஓனர், கேப்டன் என்னோட ஓனர், வெயிட்டர் என்னோட ஓனர், செக்யூரிட்டி என்னோட ஓனர், செஃப் என்னோட ஓனர். கிச்சன்ல பாத்திரம் தேய்க்கிறாங்கல்ல லேடிஸ், பலர் என்கிட்ட கேட்பாங்க, நபீல் ஹோட்டல்ல இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை வந்து ஸ்டாஃப் தானே, எப்படி உங்ககிட்ட இருக்கிறவங்க எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க, எங்க ஹோட்டல்ல கூட ஏதாவது நான் சத்தம் போட்டா நான் அரேபியன் கார்டன் போறேன்னு மிரட்டுறாங்க எங்களன்னு கேட்பாங்க. மற்ற ஹோட்டல்காரங்களா இருக்காங்களா? காரணம் அவங்களுக்கு சேலரியும் கொடுக்குற, நல்ல ஸ்டே கொடுக்குற. என்னுடைய ஸ்டாஃப்ஸோட ரூமை பாருங்க, என் ரூம் மாதிரியே ஏசி இருக்கும் அவங்க ரூம்ல. புரியுதா? ஏசில தான் படுக்கணும் அவங்க. நீங்க ஒரு நாள் என் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து பாருங்க. நான் சாப்பிடுற சாப்பாடு தான் எல்லாரும் கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும். பிரியாணினா எல்லாருக்கும் பிரியாணி கொடு, ஃப்ரைட் ரைஸ்னா எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் கொடு, மட்டன்னா எல்லாருக்கும் மட்டன் கொடு. இவனுக்கு வேற அவனுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்டே, நல்ல ஃபுட்டு, நல்ல சம்பளம், நிறைய இன்சென்டிவ், இதெல்லாம் மேல ப்ராஃபிட்லயும் ஷேர் கொடுக்குறேன். எவ்வளவு எங்கமா நம்ம எடுத்துட்டு போறோம்? இந்த மனசு எல்லாருக்கும் வராது இல்ல சார். சேல்ஸ் கூடுது. நான் இதை சொல்றேன்னா அது நான் செய்யறேன்றதுக்காக நான் சொல்லல, எல்லாரும் செய்யுங்கடான்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க நல்லா பாத்துக்கூடா, அவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்கன்றதுக்காக நான் சொல்றேன். நான் என் ஸ்டாஃப்ல ஏசி வச்சிருக்கேன், நீ ஏசி போட்டு கூட, அவனும் மனுஷன் தானே, அவன் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கட்டும். உனக்கு ஏசி வேணும்னு இல்ல, அவன் ஏசியில படுக்கூடாதா? ஏன் அவன் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதா? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் நாங்க கிளம்பிடும். ஃபுல்லா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணிட்டு நாங்க ஜாலினா ஜாலி. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி இன்வைட் பண்றேன், வந்து பாருங்க எங்களுடைய கலாட்டாவை. எல்லாரும் இருப்பாங்க. டான்ஸ் என்ன, இந்த ஈவென்ட் மேனேஜர்ஸ் வச்சு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா? டக் ஆஃப் ஆர் கயிறு இழுக்கிறது, அந்த பிரான்ச். இந்த கிரிக்கெட் நடக்குங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பிரான்ச்சுக்கும். ஆமா, 30 பிரான்ச் இருக்கிற வரைக்கும் மேட்ச் நடந்துருச்சு. இப்போ 40 பிரான்ச் ஆயிடும் போல இருக்கு அடுத்த மேட்ச் நடக்கிறதுக்கு. போட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? காலைல 5 மணில 9 மணி வரைக்கும் டெய்லி நடக்கும். வின்னர்ஸுக்கு 5 லட்சம் ரூபா. ஆனா குடுக்க 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 பிரீத்தி கூடுது. கண்டிப்பா சார். உங்களுடைய பவரே உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான். இறைவனுக்கு அடுத்தது நான் ரெஸ்பெக்ட் பண்றது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் அடுத்ததுதான். என்னுடைய பார்ட்னர்ஸ், என்னுடைய ஸ்டாஃப், அவங்க தான் என்னுடைய பாஸ். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு இந்த பிசினஸ் செட் ஆகல அப்படின்ட்டு ஈஸியா ஒரு பிசினஸா வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டான பிசினஸ் அவங்க எப்போ சார் கண்டுபிடிப்பாங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஸ்டார்டிங் நிறைய பிசினஸ் பண்ணி கடைசியா ரெஸ்டாரண்ட், நான் இந்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன், என்ன பண்ணாலும் எனக்கு கடைசி தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தீங்க. பட் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பொறுமையோ இதுவே கிடையாது. நான் எனக்கு உடனே வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும், நான் இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும். நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, நான் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நான் என்னவோ பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு, பயங்கர அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு நானே ஆரம்பிப்பேன், ஃபெயில் ஆயிடும். நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மென்டார் வேணும். They have to go and sit and discuss. மென்டர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு குரு வேணும், இல்லைன்னா அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணால், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், அவங்க வெளியாளா இருக்கலாம், எல்டரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே ஏஜ் குரூப்பா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ல இருக்கலாம். ஒரு மென்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய அட்வைஸ் படி, அவங்களுடைய சஜஷன் படி போனா ஃபெயிலியர்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா லெசன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான லெசனா கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லைஃப்ல இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல நல்லது கெட்டது தோல்விகள் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பார்த்தேன். யாராவது வந்து இந்த பிசினஸ் பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, என்கிட்ட இவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுக்கு எப்படி பண்ணலாம், என்ன கேட்டா இன்வெஸ்ட்மெண்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஐடியா இருந்ததுன்னா, அந்த ஐடியா மேல உனக்கு முழு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா, அந்த ஐடியா உன்னால 4 பேருக்கு அழகா பிரசன்ட் பண்ற திறமை இருந்ததுன்னா, 1000 இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அது அழகா பிரசன்ட் பண்ண தெரியுங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, நானும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கொண்டு வரேன்னு. இப்போ ஒரு 6-7 பேருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிச் பண்ணும்போது அந்த கமெண்ட்லயே என்ன கவர்ந்துடுறாங்க. அவங்கள கால் பண்ணி பேசணும்ன்ற ஒரு ஆர்வம் உண்டாகுது. அப்படி இருக்கணும். உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஆனா ஆங்கிலத்திலயோ இந்த பண்றது தெரியலன்னா, you have to take somebody's help to pitch. நீங்க ஒரு கட்ட வரைக்கும் இந்த கடன், இந்த டெட் எல்லாம் உங்களுக்கு இருந்தது, பட் இப்போ எதுவுமே இல்லை. பட் இப்போ இருக்கிற ரீசெண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மொபைல் லோன்ல இருந்து பர்சனல் லோன், இஎம்ஐ, இது எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இப்போ வரைக்கும் அந்த ட்ராப்ல வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாலே லோன் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு வீடு வாங்குறதுனா கூட எல்லாமே லோன், வீடு, கார், இது எல்லாமே. ஸோ இந்த லோன் ட்ராப்ல அகைன் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வருது. ஸோ பிஸ்னஸ்க்குமே லோன் வாங்கி தான் பண்ணணுமா? லோன் என்ன கேட்டா என்னுடைய கருத்து, தயவு செய்து வட்டிக்கு காசு வாங்கி பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க.
ஆனால் பிஸ்னஸ் எல்லாம் வந்து முள்ளு மேலே நிற்கிற மாதிரி, உயிரை தவிர மீதி எல்லாமே போயிடும். மானம் போயிடும், மரியாதை போயிடும், பேர் போயிடும், எல்லாமே போயிடும். அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த லோன்லாம் இருக்கு இல்லையா, மொபைலில் எல்லாம் லோன் வாங்க, ஆன்லைன் லோன்லாம், ஐயோ அதெல்லாம் தயவு செய்துமா, எஸ்பெஷலி பொம்பளை பசங்க அந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. ரொம்ப நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மலையாளம் படம் பார்த்தேன், பேட்ரியாட்னு. அதில் அது சம்மந்தப்பட்டது தான். அதில் வந்து அவங்க இந்த மாஃபிங்லாம் பண்ணி நிர்வாணமாக பண்ணி, அந்த படம் பார்த்தீங்களா? சூசைட்லாம் நடக்குது இன்னைக்கு. நடக்கிறதுக்கு காரணமே இன்னைக்கு நம்ம ட்ரக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தெரியாமல் ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு லோனை வாங்கிடுறாங்கம்மா. கட்ட முடியலன்னா, அந்த அவமானம் தாங்க முடியலன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் பல இளைஞர்கள் தப்பான வழிக்கு போகிறாங்க. அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பிள்ளைங்கள நல்ல பிள்ளைங்க, ஆனால் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் ஆஸ் அ பிரதர் நான் சொல்கிறேன், தயவு செய்து வந்து இந்த மாதிரிலாம் வட்டிக்கெல்லாம் காசு வாங்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இறைவன் வந்து சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். நம்பிக்கையோடு இருங்க. பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு, நீங்கள் உங்கள் கனவு உண்மையாக இருந்தால் அது அடையறதுக்குள்ள வழிமுறைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பான். அதனால லோன் வாங்கக்கூடாது, வட்டிக்கு காசு வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா கூட கொஞ்சோண்டு ஏதாவது லைட்டாக வாங்கிக்கோங்க. அது கூட நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். வட்டிக்கு வாங்கினீங்கன்னா மான மரியாதைலாம் போயிடும், தூக்கில் தான் தொங்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ள வரும்போது உங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மதராக இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸில் நீங்களுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலிஸ்? ஸ்டார்டிங்கில் என் ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாகவும் இல்லை, சப்போர்ட் இல்லாமலும் இல்லை. அதுவே பெரிய விஷயம் இல்லை. ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலிக்கு என்ன சொல்ல வரேன்றதை விட, இன்னைக்கு இருக்கிற ஏர்னிங், அந்த குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ நான் சொல்ல வர்றது, குடும்பம் ரொம்ப முக்கியம். அதுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உடனே பிஸ்னஸ்லாம் பண்ண வராதிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், இப்போ நான் சொன்னல நபீல் எஸ்டேட்ஸ்னு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரியல் எஸ்டேட்டில் போய் எம்எல்எம்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நான் இப்போ இருக்கிற கம்பெனிஸ்லாம் சரியில்லை. அந்த காலத்தில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வேற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்ல கம்பெனிஸ்லாம் இருந்தது, அது லீகலைஸா இருந்தது, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எம்எல்எம்லாம் பண்றதா இருந்தா 1க்கு 1000 வாட்டி நீங்க அந்த கம்பெனியை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. ஏன்னா ஃபெயில் ஆகிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஓகே, ஸோ ரியல் எஸ்டேட்ல எல்லாம் லூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோட நீங்க உங்களை இணைச்சிக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் பண்ணுங்க. ஆனா பேசிக்கா வீட்டுக்கு ஒரு 15,000 20,000 மாசம் போய் ஆகணும்னா அதுக்குள்ள வழியை முதல்ல பண்ணிடுங்க. உங்களை நம்பி வந்த பொண்டாட்டியும், உங்களை நம்பி இருக்கிற அம்மா அப்பாவையும், உங்களை நம்பி இருக்கிற உங்க அக்கா தங்கச்சிகளையும், உங்க நம்பி இருக்கிற உங்க குழந்தைங்களையும் பசியில இருக்க வச்சிடாதீங்க. அதனாலதான் நிறைய பேர் லோன் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆன்லைன் லோன்லாம் வாங்குறாங்களே, அப்புறம் வாங்கி இதுவும் பார்க்க முடியாம அதுவும் பார்க்க முடியாம பைத்தியக்காரனா இன்னைக்கு சுத்துறவங்களை நான் பலரை பார்க்கிறேன். இப்போ உங்களோட ரெவென்யூ பத்தி பேச ஆரம்பிச்சு, உங்களோட இயர்லி டர்ன் ஓவர் என்ன சார்? இறைவன் அருளால நல்லா சம்பாதிக்கிறேன். என் கம்பெனிலேயே நிறைய பேர் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்க. என்னத்துக்குமா டர்ன் ஓவர்? இந்த இயரை விட நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு % சார் எதிர்பார்க்குறீங்க? டெஃபினட்டா நல்ல ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 100 பிரான்ச்சஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பா டபுளை விட நடக்கும் இல்லையா? நேத்து எங்களுடைய முக்கியமான ஸ்டாஃப்ஸோட ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல நிறைய விஷயங்கள் அந்த பாஸ் பண்ணியிருக்கோம், ரெசல்யூஷன் சொல்லுவாங்களே, பாஸ் பண்ணியிருக்கோம். எங்க கம்பெனியில ஒர்க் பண்ற யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லை, அவங்களால ஒரு 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வேலைக்கு வர முடியலனாலும் ஒவ்வொரு மாதமும் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த சம்பளம் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகும். நம்பர் 1. நம்பர் 2, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னு வைங்க. இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா அந்த குழந்தைங்க சம்பாதிக்கிற வயசு வர்ற வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு அதே சம்பளம் போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, பொம்பளை பிள்ளைங்க இருந்தா அவங்க படிப்பு, பெற்றோர்களுக்கு வைத்தியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நாங்கள் குறையில கூடிக்கிட்டே இருக்கோம். இதை நான் சொல்கிறது எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் அரபிக்கில் சதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதையும் நம்மக்கிட்ட இருக்கிறதையும் அதிகமாக நம்ம கொடுக்கும்போது இறைவன் அதிகமாக நம்மளுக்கு வாரி வழங்குவான். ஸோ எல்லாரும் நிறைய கொடுங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லி தொடர்ந்து உங்க பிசினஸ்ல நிறைய புதிய புரட்சியை பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. காட் பிளஸ் யூ மா. தேங்க்யூ.